ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மிளகு குழம்பு. இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. ஈவன் பிகினர்ஸ் கூட இந்த குழம்பு வந்து ஈஸியாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எல்லாமே சீக்கிரம் கருகிரும். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் சேர்த்து அரைச்சி கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 3 months வரைக்கும் கெட்டு போகாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா 3 months தாராளமாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் வச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் தாளிப்புடகை ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புடகை இல்லை அப்படின்னா கடுகு, சீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணி பொரிஞ்ச உடனே பூண்டு, நான் இன்றைக்கி வந்து ஒரு 15-20 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதில் நிறைய பூண்டு போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் அந்த புளிப்புக்கு ஏற்ற கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு, நல்லா இந்த மாதிரி கொதி வரணுங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடியை ஆட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. ஆல்ரெடி இது வறுத்ததுனால கொஞ்ச நேரம் கொதிச்சாவே போதும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்ல இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் வெளியவே வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் கூட இந்த குழம்பு கெட்டு போகாது. நல்ல சூடான ரைஸில் நல்லா இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சளியெல்லாம் இருந்தால் அப்படி பட்டு போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சளி பிடிச்ச வாய்க்கு காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு பெஸ்ட்டுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.